வனவிலங்கு கடத்தலுக்கு உடந்தையாக இருப்பதாக நம்பப்படும் இந்திய நாட்டவர் KLIA விமான நிலையத்தில் கைதாகியுள்ளார். அவரது பயணப் பெட்டியில் ஒரு கருப்பு கை கிபோன் குரங்கும் சிவப்பு காதுகள் கொண்ட 6 ஆமைகளும் கண்டுபிடிக்கப்பட்டன. ஞாயிற்றுக்கிழமை இரவு 10 மணி அளவில் KLIA உதவி போலீசாருடன் இணைந்து வனவிலங்கு பாதுகாப்பு மற்றும் தேசிய பூங்காக்கள் துறையான பிரகலித்தான் அந்நபரை கைது செய்தது. தமிழகத்தின் திருச்சிராப்பள்ளிக்கு செல்லும் விமானத்தில் ஏறுவதற்கு முன் 21 வயது அவ்விளைஞர் கைது செய்யப்பட்டதாக பிரகலித்தான் தலைமை இயக்குனர் ஜெனரல் டத்தோ அப்துல் கடீர் அபு ஹஷீம் தெரிவித்தார். சந்தேக நபர் மலேசியாவில் இருந்து வனவிலங்குகளை பயணப் பெட்டிகளில் மறைத்து வைத்து கடத்தும் கும்பலுக்கு வேலை செய்வது விசாரணையில் தெரியவந்தது. 2010 வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் மற்றும் அழிந்து வரும் உயிரினங்களின் அனைத்துலக வர்த்தக சட்டம் 2008 கீழ் அவர் விசாரிக்கப்படுகிறார். பறிமுதல் செய்யப்பட்ட வனவிலங்குகளின் மதிப்பு 12,200 ரிங்கெட் ஆகும். கருப்பு கை கொண்ட கிபோன் குரங்குகள் மலேசியா, இந்தோனேசியா மற்றும் தெற்கு தாய்லாந்தில் காணப்படும் அழிந்து வரும் இனமாகும். அதே சமயம் சிவப்பு காதுகள் கொண்ட ஆமைகள் உலகில் அதிகம் வர்த்தகம் செய்யப்படும் ஆமைகளாகும்.